எதிர்பாராத 9 மாத விண்வெளி பயணத்திற்கு பிறகு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியுள்ளார். சக விண்வெளி வீரர்களான புச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோருடன் அவர் புளோரிடா கடற்கரையில் தரையிறங்கினார். அவர் பாதுகாப்பாக திரும்பிய பிறகு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். தூண்டுகோல் சொல்தான் இம்மண்டபத்திற்கு சூட்டிய டி ஹெர்மோனி எனும் பெயர் என்று தனது வரவேற்புரையில் அதன் கட்டடக்குழு தலைவர் ஹேமநாதன் செல்வராஜ் குறிப்பிட்டார். முன்னதாக இம்மண்டபத்தை இங்கு உருவாக்க விதை விதைத்தவர்களான லின்சம் தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தர்மகர்த்தா மறைந்த பத்துமலை சுந்தரம் மற்றும் தொடக்க நிதி வழங்கிய சந்தா ஸ்டோர் நிறுவனர் மறைந்த வல்லீசன் ராமன் ஆகிய இருவரையும் பங்களிப்பை அவர் நன்றியோடு நினைவு கூறினார். அவர்களைத் தொடர்ந்து இங்கு மண்டபம் எழுப்புவதற்கான அனுமதியை தொடக்கத்தில் பெற்று வந்தவர் அப்போதைய மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வி.எஸ். மோகன். அதனைத் தொடர்ந்து பல சவால்களை தாண்டி இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கு ஒரு பெரும் தூண்டுகோலாகவும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது ஓம் ஸ்பா தியாகராஜன் அவர்களின் வருகையும் அவரின் நிதி உதவியும் என ஹேமநாதன் தனது உரையில் குறிப்பிட்டார். மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார், சிரமாஜயா சட்டமன்ற உறுப்பினர் பி. குணசேகரன், ரெம்பாவ் மாவட்ட மன்ற கவுன்சிலர் மற்றும் பல நல்லுள்ளங்களின் மூலமாக மாநில அரசு மானியங்கள், நன்கொடைகள் திரட்டப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இம்மண்டப அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு 2 லட்சம் ரிங்கிட் தேவைப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மாநில அரசு தொடர் நிதி உதவியாக மேலும் 25,000 ரிங்கிட் வழங்கும் என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் தெரிவித்த வேளையில் மற்றுமொரு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் 10,000 ரிங்கிட் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தனர். இத்திட்டத்திற்கு ஓம் ஸ்பா தியாகராஜன் 50,000 ரிங்கிட் நன்கொடை வழங்க